என்ன பண்ண என் மகத்தா ஏதோ பதட்டப்படுறான். நீ என்னடா இப்படி நீங்க இந்த மாதிரி மாட்டோட வாழ முடியாது. நீங்க தூக்கு மாட்டிதான் சாவுடா. அப்பா அன்னைக்கு இல்ல உடம்பு சரியில்லையா? மானத்தை வச்சு நீ எப்படி வாழ போறோமோ? ஐயோ எனக்கு அடிச்சு அடிச்சு மாறு வழி மாதங்கள் கூட மாற்றி அப்பா என்னம்மா உடம்பு மகளை அன்னைக்கெல்லாம் அதான் ஒஞ்சாவலப்பா வேற என்னம்மா போறேன்னு தெரியலையே. நீங்க மனசு தடை பத்தீங்க, நீங்க மனசு தடை பத்தீங்க. பாவி உண்மையை சொல்லி தொலைண்டா சொல்ல. என்ன நடந்தது? அப்பா என்னம்மா நடந்தது சொல்லுமா. ஒரே மேடையில எனக்கும் அண்ணனுக்கும் திருமணம் பண்ண நேரத்துல உடனே போருக்கு போயிட்டாங்க. உண்மைதானே போருக்கு போயிட்டாங்க. ஆனா அண்ணி வந்து 3 மாசம் கர்மா இருக்கிறாங்கப்பா. அடிச்சுன்னா சரி அப்படி ஆமா உண்மையா நான் கேட்டு சொல்லவே மாட்டாங்க. நீங்க கேளு கண்டிப்பா சொல்லுவாங்க. அண்ணி சொல்வது அத்தனை உண்மைதான் மாமா. நான் 3 மாத கர்ப்பிணியா இருக்க மாமா. பாவி திருமணம் நடந்த உடனே ஒரு நொடி கூட இல்லாமல் என்னுடைய மகன் போருக்கு போய்விட்டான். மகன் இல்லாத நேரத்தில் நீ எப்படி நீ கர்ப்பமா? இந்த கருவுக்கு யார் காரணம்? மாமா அதுதானே நான் சின்னஞ்சிறு வயதுல இருந்து தாய் தந்தை முகத்தையே பார்த்தது கிடையாது. தாய் தந்தை போல நீங்க இருக்கீங்க. உங்க கிட்ட சொல்லாம நான் வேற யாரு கிட்ட சொல்ல போறேன் மாமா. மாமா இந்த கருவுக்கு யார் காரணம்? இந்த கருவுக்கு காரணம் என்ன விழிக்கிறேன்? இந்த கருவுக்கு காரணம் மாமா தக்க சமயம் வரும்போது நானே எடுத்து சொல்றேன் மாமா. ஒரு மன்னனுடைய மருமகள் நாட்டுக்கு வருங்கால மகாராணி நீ என் மகன் இல்லாத நேரத்தில் கருவுற்று இருக்கிறாய் என்று கேட்டால் நேர காலம் வரும் பொழுது நான் எடுத்திருக்கிறேன் மாமா சொல்லுகிறேன் என்கிறாயே. என்னடி மாமா இப்பொழுது எனக்கு தெரியும் என்று சொல்ல முடியுமா? சரியான நேரம் வருகின்ற பொழுது நானே சொல்கின்றேன் மாமா. சொல்ல முடியுமா? முடியாது. இப்போது பொழுதுக்கே நான் சொல்ல முடியாதா? முடியாதா? அது முடியாது முடியாது. தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் போனதும் இல்லை. அவர்கள் கண்மூடி தலைவனை சந்தேகத்தோடு
உத்தமி என் உயிருக்கு சந்தேக கோரி ஐயா மாறாக கெடுத்து கொண்டேன் தன்னையே சந்தேக கோரி இனி உனக்கு கூட சொந்தமில்லை என்றேகோ சந்திய கோரி பார்க்கும் பார்வையிலே எத்தனையோ தவறான எண்ணங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக நான் அப்படி நடந்திருக்கக்கூடிய பெண் கிடையாது. பொழுதுக்கு சொல்ல முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன். தங்கையின் மகள் என்று என்னுடைய மகனை உன்னை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய எனக்கு மருமகளாக வர வேண்டும் என்று அன்று நாள் பாலிய திருமணம் இன்றொரு நாள் எல்லோரும் கண்முகம் நடக்க வேண்டும் என்று எல்லோரும் முன்னும் நடந்தது. திருமணம் ஆகிய உடனே ஒரு நொடிக்குள் இல்லாமல் என்னுடைய மகன் சென்றாரே சமருக்கு. அந்த நேரத்தில் இப்பொழுது நீ எப்படி கருவிட்டு இருக்கின்றா? யாருக்கு இந்த கருக்கு யாரும் கருவிட்டு இருக்கின்றா சொல்ல முடியுமா? முடியாதா? என் மகன் இல்லாத நேரத்தில் ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன், ஆசை மகன், அன்பு மகன், ஒரு ராஜகுமாரன், இந்நாட்டு இளவரசன், வருங்கால மன்னன். ஆமா என் மகன். நீங்க ஆத்திரப்பட்ட நடக்குமோ நடக்குமோ ஒரு வாயை கலர்றேன். என் மகன் வந்து நான் இல்லாத நேரத்தில் இந்த கருவுக்கு யார் தந்தையே காரணம் என்று கேட்ட நான் என்னடா சொல்லுவேன்? என்னடா சொல்லுவேன்? இவளை விடவே கூடாது. இவளை விடவே
என் பொண்ணு வர யாருமே டேய். ஒண்ணு வேணா நாங்க போறோம். சத்தியமா பூஜை அந்த வேலை தெரியும். ஏய், என் மகனே, கஷ்டப்பட்ட பாட்டு வெளியே பார்த்துட்டு. ஆமா வெளியே பார்த்துட்டு. சத்தியமா வெளியே பார்த்துட்டு. கணவனே கண் கண்ட தெய்வமே. பொண்ணு வேணாம். ஏன் வாழ பண்ண? ஆமா சத்தியமா நீ ஏன் வாழ பண்ண? ஆமா உங்க வளர்ப்பு அது மாதிரி வளர்ப்பு ஏன் நாய்? எனக்கு இந்த நாய் தான் எனக்கு மருமகளா வேணும்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தா ஏய், என் சகோதரி. கேக்குது, வரடா. கேக்குது, வெளியாடா. விடமாட்டேன் வெளியே. ஏய், ஏய், அப்பா. போடா. ஏய், போய் உங்களுக்கு சுகரு பணம் சொன்னாங்க உங்களுக்கு சுகர் வந்து சூத்து ஏறிக்கும் ஓ, நின்னு கூட பேச மாட்டேன். என் மாமன் தாயா குடும்பம் மேம். ஐயோ நீ வேணா நீ கோவப்படாதீங்க நீங்க இப்ப ஆடிச்சு போடுங்க வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி ஆச்சு போடுவோம். ஆடிச்சுங்க ஆடிச்சுங்க அப்ப நான் கேக்குறேன்ப்பா. தெரிஞ்சு நான் கேக்குறேன்ப்பா. இல்லைன்னா அந்த நாட்டை விட்டு நான் எங்கடா போயிடுவேன். அப்படி சொல்லாதீங்கப்பா.